மணவாள வரப்போறாரா? வா ஜெபம் பண்ணி ஆயத்தமாகலாம். ஆமாப்பா, நான் போய் ரெடியாக போறேன், நீயும் போய் ரெடி ஆயிக்கோ. சரி, நான் ஜெபம் பண்ணி ஆயத்தமாகறேன். ஏசப்பா, அப்பா மே ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே. அப்பா, இந்த நாளில் தகப்பனே அப்பா உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஏசப்பா தகப்பனே, நீரே என்னை பரிசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேசப்பா. இன்னும் அப்பா நல்ல வழிகளை நடத்த முடியாது ஜெபிக்கிறேசப்பா. நீரே உதவி செய்யுங்க ஏசப்பா. என் மக்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ரீனாவை காணோம்? ஏய் ரீனா! ஐயா சீ, என்ன நீ இவ்வளோ லோக்கலா ட்ரெஸ் பண்ணியிருக்க? உன்னெல்லாம் பார்த்தா மணவாள் எப்படி கூட்டிட்டு போவாரு? என்ன பாத்தியா, எப்படி பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மணவாளனை பார்க்க விளக்கு என்னெல்லாம் எடுத்துட்டியா? என்னது விளக்கா? என்ன உன்ன மாதிரி ஓல்டுன்னு நினைச்சியா? நான்லாம் 2K கிட்ஸ்மா. இன்னும் விளக்கு என்னன்ட்டு பொடி விளக்கு என்ன? நல்லா ஃபோன்லயே டார்ச் வச்சிருக்கேன். ஐயோ, இதெல்லாம் மணவாளன் பார்த்தாருன்னா அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிருவாரு. ஐயோ, எனக்கு இப்பவே வெக்கமா வருது. என்னது, போன்ல டார்ச் யூஸ் பண்ண போறியா? பொடி இவளே, நானே பைபிளே போன்ல தான் படிக்கிறேன், டார்ச் யூஸ் பண்ண கூடாதா என்ன? என்னமோ போ. நான் விளக்கு என்னன்னு சொல்றது வீட்டில் யூஸ் பண்றது மட்டும் இல்ல, உன் பரிசுத்தமான அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கையும் தான் சொல்றேன். ஒழுங்கா ஆயத்தமாகிற வழியை பாரு. மணவாள வரும்போது கைவிடப்பட்டு போயிடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும். பொடி பூமரண்டி. ஐயோ, இன்னும் நம்ம சர்ச்சில் இருக்கவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. அடசா, சண்டே சர்வீஸில் பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சுடி. ஆமா, ஒரே தேவ பிரசன்னமாக இருந்துச்சு. அந்த வார்த்தையை கேட்கும்போது தேவ பிரசங்கத்தில் நிறைஞ்சு போயிட்டேன். ஆமாம், நம்ம எங்கே ஆவியில் நிறைஞ்சோம்? நம்ம தான் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது முக்காடு போட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோமே. சரி, சும்மா அடிச்சு விடுவோம். ஆமாப்பா, மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அக்கா, நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம். நம்ம ஏரியாவில் ரொம்ப கஷ்டத்தோட கவலையோட நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போய் ஏசப்பா பற்றி சொல்லலாமா? ஆமாம், எனக்கு மெசேஜ் கேட்டதுலேருந்து உணர்த்திட்டே இருக்கு. நாம் எல்லாரும் போய் சுவிசேஷம் சொல்லலாம்க்கா. ஹலோ, சொல்லுங்க பட்டு. அப்படியா? தா வந்துடுறேன். நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கண்கள் பட்டுவை தேடுதே, புல்லட்டில் போக ஏங்குதே, பட்டு கூட சேர்ந்து நானும் ஊரை சுத்தணும். ஐயோ, அச்சச்சோ, ஒரே வெக்கமா வருதே. அக்கா, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்கக்கா. ஓகே. அக்கா, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்கக்கா. என்னம்மா மதமாட்டம் பண்றீங்களா? உங்களை எவ்வளவு தடவை சொல்லியிருக்கோம், உங்க இயேசுவை உங்களோடய வச்சுக்கோங்க. திரும்ப இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன், அப்புறம் அவ்வளவுதான். என்னக்கா, ஏசப்பா பற்றி சொல்ல போனா இவ்வளோ எதிர்ப்பு வருது. அப்போ நம்மளால ஊழியமே செய்ய முடியாதா? இங்க பாருங்கம்மா, இந்த எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகாம தைரியமா ஆண்டவருக்காக நிற்கணும். 2 தீமோத்தேயு 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. சரி விடுங்க, இங்க இல்லைன்னா என்ன, பக்கத்து ஏரியாவில் போய் சுவிசேஷம் சொல்லுவோம். சரி வாங்க, ஜனங்களையும் ஆயுதப்படுத்திட்டு நம்மளும் ஆயத்தமாவோம். மணவாளன் வரப்போறார்ல. அக்கா, காலம் வர கடைசி காலம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சீக்கிரமா வராருன்னு ஆதாம் பாஸ்டர் 2 நாள் வருகையை பத்தி பாடமெல்லாம் நடத்தினாருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அதை குறித்து ரொம்ப பாரமா இருக்குக்கா. நம்ம மணவாளன் வரும்போது நம்ம மட்டும் போனா எப்படிக்கா? அவருடைய வருகை வேற திருடனை போல இருக்காமா. நம்ம சபையாரையெல்லாம் கூட்டிட்டு போகணுமே. ஆமா, என்னமோ கிளாஸ் எடுத்தாரு, ஆனா எனக்கு அது ஞாபகமே இல்லை. அதான் போன வாரம் கூட பாஸ்டர் சொன்னாரல்ல, 72 மணி நேரம் தான் மனுஷருக்கு ஞாபக சக்தி இருக்கணும். அதான் எனக்கு மறந்துடுச்சு. சரிக்கா, இப்ப ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதற்கான ஆயத்தமாவே இல்லக்கா. நாம அதற்காக சேர்ந்து உபவாசித்து ஜெபிப்போம் வாங்கக்கா. இடைவிடாம ஜெபிக்கணும்னு வேதத்துல இருக்கு இல்லக்கா. நாம சபையில இருக்கிற ஒருத்தர் கூட கைவிடப்பட்டு போயிடக்கூடாதுக்கா.
என்னது உபவாசமா? அதான் நம்ம சபையில வருஷத்துல 365 நாளே உபவாச கூட்டமா வைக்கிறாங்க. இது போதாதான் உனக்கு? இதுல விட தனியாவா உனக்கு பண்ணணுமா? ஆமாக்கா, இருந்தாலும் ஜெபம் பண்ணுவது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்குது இல்லக்கா. ஐயோ ஜெபமா? இந்த வார்த்தையை கேட்டாவே எனக்கு துக்கு துக்குமா வருது. இந்த ஜெபம் எங்க வார்த்தைக்கே என்கிட்ட இடம் இல்ல. நீ வேணா போய் ஜெபம் பண்ணு. அதான் நம்ம சபை புதுசாவும் கட்டியிருக்காங்க, பெருசாவும் கட்டியிருக்காங்க. நீ வேணா போய் ஜெபம் பண்ணு தனியா. ஐயோ டைம் வேற ஆச்சே, நாடகம் வேற போட்டுருவாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, போய் பார்க்கணும். உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. என்றும் மூழ்கிடுவேன். பட்டு, நான் வந்துட்டேன் பட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணவாளன் வந்துடுவார். நான் அவர் கூட போயிடுவேன். ஆனால் நீ தான் நான் இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. ஐ ரியலி மிஸ் யூ பட்டு. நான் போயிட்டு அட்ரஸ் அனுப்புகிறேன். நீயும் புல்லட் எடுத்துட்டு வந்துரு பட்டு. நான் உனக்காக அங்கே காத்துட்டு இருக்கேன். சரி சரி பாய், நான் அப்புறம் பேசுகிறேன் பட்டு. ஏய் ரீனா, என்ன அதுக்குள்ளே வந்துட்டு போல? ஆமாம், மணவாளன் வராருல்ல. ஏ என்ன சினிமா நடிகை போல வந்திருக்க? கலக்கிறப்போ அடச்சி. என்ன ஒரே சேட்டிங் தான் போல. உங்க பட்டு மாமாவா? சரி, இங்கதான் வீடியோ காலே பேச முடியாதே. அங்க போய் என்ன பண்ணுவ? அங்கதான் நெட்டே இருக்காதே, என்ன பண்ணுவ? ஏய் யார் சொன்னா? பரலோகத்துல நெட் கிடைக்காமையா ஏசப்பா இங்க நடக்கிற எல்லாத்தையும் தெளிவா ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஹை ஸ்பீட் நெட் கிடைக்கும். 5GB நெட் தாண்டியே கிடைக்கும். ரீசார்ஜே தேவையில்லை. நான் ஜாலியாக வீடியோ கால் பேசுவேனே. எம்மி லிடியா, வாங்க. மணவாளன் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். மார்க்கு 13:32. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்கா, மணவாளன் நம்ம நினைக்காத நேரத்துல வருவாரோ? ஆமா, நினையாத நேரத்துல மணவாளன் வருவாருன்னு பைபிள்ல இருக்குது. அதனால நாம எப்பவுமே விழித்திருக்கணும். அக்கா, ஒரே பதட்டமாவே இருக்குதுக்கா. மணவாளன் விட்டுட்டு போயிருவாரோன்னு ரொம்ப பயமாவும் இருக்குக்கா. இந்த பாரு ஏஞ்சலு, நம்ம அவிசுவாசமா இருக்காம விசுவாசமா இருக்கணும்னு பைபிள்ல சொல்லி இருக்குது. இந்த வாலிப காலத்துல நல்லா ஜபம் பண்ற, கர்த்தரை துதிக்கிற, பைபிள் காலேஜ்லாம் முடிச்சிருக்கிற, பிரேயர்ஸ் ஊழியெல்லாம் செய்யற, எல்லாத்துக்கும் சுவிசேஷம் எல்லாம் சொல்ற, அப்புறம் ஏன் அவிசுவாசமா இருக்க? மணவாளன் நம்மள கண்டிப்பா ரகசிய வருகையில கூட்டிட்டு போவாரு. விசுவாசம் உள்ளவளா இரு. அக்கா, இவ்வளவு செஞ்ச காரியம் தெரியுமா? ஏங்கா, அப்படி என்ன விஷயம்? பெரிய இவர்களாட்ட சுயநீத சொல்ல போய் கேவலம் அவமானப்பட்டு வந்திருக்காங்க. தேவையாதெல்லாம். ஏக்கா, கேட்டியா? இன்னைக்கு காலையில கொடுத்த மெசேஜ் யாருக்கு நினைக்கிற? லிடியாக்கு தான். அதுக்கு முந்தின வாரம் கொடுத்த மெசேஜ் இந்த ஹர்னிக்கு தான். எல்லா மெசேஜும் கேட்பாளுக, திருந்தவே மாட்டாங்க. இப்படியே மெசேஜ் கேட்டு திருந்தாம இருந்தா எப்படி மணவாளன் கூட்டிட்டு போவாரு? அக்கா, நான்லாம் 9 மணி ஆராதனைக்கு கரெக்டா 10 மணிக்கு போயிடுவேன். ஏங்கா, நீ எப்போ வருவ? நான்லாம் 10:45க்கே வந்துடுவேன். ஏங்கா, இவ்வளோ லேட்டாக வர? அப்புறம் மணவாளன் எப்படி ஏற்றுக்குவாரு? என்ன மாதிரி சீக்கிரம் வரப்பாரு. அட பரிசுத்தமே, இவளே லேட்டா வந்துட்டு நம்மள வேற குறை சொல்றா. மணவாளன் வராருன்னா போதுமே, ஆளுக்கு முன்னாடி வந்துருவாளுங்க. சர்ச்சுக்கு மட்டும் பாரு, ஆடி அசைஞ்சு வருவாங்க. மணவாளனை பார்க்கறதுக்கு மட்டும் அப்படியே நேரமா மினுக்கிட்டு வந்துருவாளுங்க. இவளுகளை பத்தி தெரியாதா என்ன? இத பாரு ரீனா, எப்ப பாரு மேக்கப் தான். இதுல இந்த ஃபங்க்ஷனுக்கு 10,000 ரூபாயில சேலை வாங்கிட்டு ஸ்டேட்டஸா போட்டு வேற காட்டுறா. வந்துட்டா மினுக்கிக்கிட்டு. இதா இருக்காளே இவ பரிசுத்த ரேஷ்மா. பேர்ல மட்டும் பரிசுத்தம். இவ பண்ற நடிப்பு இருக்கே எப்பா, ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும். பரிசுத்தத்துல பரலோகத்தையும் மிஞ்சிருவா போலயே. இவ தான் அடாஷா. சர்ச்சில் பண்றது எல்லாமே அட்டகாசம் தான்.
பாஸ்டர் அங்க மெசேஜ் கொடுத்தா இவ இங்க முக்காடு போட்டு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆராதனையில அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன்னு கண்ணீர் வடிச்சிருவா இந்த சிந்துக்களி. இவளுக்கு இருக்கிறாளுகள வெள்ளை சேலையை கட்டிட்டு நம்ம ஏதோ ஜோம் பண்ணா மணவாளன் கூட்டிட்டு போயிடுவாரு நினப்பு. என்ன நடிப்பு! உங்க பப்பெல்லாம் அங்க வேகாதுமா. வந்துட்டாளுங்க ஹரிணி லிடியானு பைபிள் காலேஜ் வேற படிச்சுட்டு வந்துட்டாளுங்களாமா. ஆண்டவர் அதை சொல்றாரு இதை சொல்றாருன்னு. ஏன் எங்க கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரோ? என்ன உருட்டுறாளுங்க, நல்லா உருட்டுறீங்கடி. நம்மள மாதிரி யாரும் இல்லப்பா இங்க. இந்த சர்ச்சு கட்டினதுக்கு காரணமே நான் தான். எல்லாம் தாஸ் பாஸ்டர் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பண்ண ஜபமும் உபவாசமும் தான் காரணம். இதுக்காகவே மணவாளன் கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாருப்பா. ஒருவேளை மணவாளன் விட்டுட்டு போயிடுவாரோ? அதே எப்படி விட்டுட்டு போவாரு? நான் என்ன இவளுக மாதிரி குறை பேசிட்டா இருக்கேன்? நான் தான் எங்க சபையிலேயே உண்மையும் உத்தமமா இருக்கேன். என்னை எப்படி மணவாளன் விட்டுட்டு போயிடுவாரு? குறை சொல்ல மாட்டேன், அடக்குத்த சொல்ல மாட்டேன், மற்றவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. இல்ல சிஸ்டர்? எக்கால சத்தம் கேக்குது. மணவாளன் வந்துட்டாரு. அது அந்த அக்காவோட கொரட்டை சத்தம்ல. கொரட்டை சத்தத்துக்கும் எக்கால சத்தத்துக்கும் வித்தியாசமே தெரியாம போச்சு. எல்லாம் விழிப்பா இருக்கீங்களான்னு செக் பண்ணினேன். இப்படி விழிப்பா இருக்க நேரத்துல தூங்குனா எப்படி? அல்லேலூயா. மணவாளன் நான் இங்கதான் இருக்கேன். மணவாளனே வரல, கத்திட்டு இருக்காதக்கா. எல்லாரும் விளக்கெல்லாம் ஆயத்தமா வச்சிருக்கீங்களா? நல்லா ஜெபிச்சிட்டீங்களா? மணவாளன் வரும்போது ஆயத்தம் இல்லாம இருக்க கூடாதுப்பா. எல்லாரும் ஆயத்தமா இருக்கும். எக்கால சத்தம் அரவர சத்தம் கேக்குதுப்பா. எக்கால சத்தம் கேக்குதாமாடி? வாங்க நம்மளும் போய் ரெடி ஆகலாம். ஐயோ, நம்ம பைபிளும் எடுக்கல, விளக்கு என்ன எதுவும் எடுக்காம வந்துட்டோமே. அப்பா, என்கிட்டலாம் போன்லயே பைபிள் இருக்கு. விளக்கு என்னைக்கு? அதான் டார்ச் இருக்குல்ல. வாங்க நம்ம போய் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். எங்களுக்கும் ஒரு பைபிள் இருந்தா தரீங்களா? சரி, நம்ம கிட்ட இருக்க விளக்கெல்லாம் எடுங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, விளக்கு எரிய மாட்டேங்குதே. அக்கா, உங்க விளக்கு எரியுதா? ஏக்கா, ஒரு நிமிஷம்க்கா, என்னோடது எரியலக்கா. எண்ணெய் இருந்தா தானே எரியும், எண்ணெய் இல்லாம எப்படிக்கா எரியும்? இப்ப என்னக்கா பண்றது? இவங்க கிட்டலாம் எண்ணெயும் இல்லையாமா. அப்பா, என்கிட்ட தான் லைட் இருக்கே, ரொம்ப பிரகாசமா எரியுது. ஐயோ, பேட்டரி வேற லோ ஆயிருச்சு. இப்ப என்ன செய்ய போறேன்? ஐயோ, ஒன்னும் தெரியலையே. சரி வாங்க அவங்க கிட்ட போய் கேட்கலாம். ஏமா ஏஞ்சலின், கொஞ்சம் எண்ணெய் இருந்தா தாயேன். எண்ணெய உங்களுக்கு கொடுத்தப்புறம் எங்களுக்கும் பட்டாது உங்களுக்கும் பட்டாது. நீங்க போய் நம்ம சசியனா கடையில இருக்கும் வாங்கிக்கோங்க. எப்படி சொல்றாளுங்க பாத்தியா? இந்த வெள்ளையும் ஜொலையும் போட்டிருக்கிறவளுங்களே இப்படிதான். மணவாளன் வந்துட்டாருன்னா இவளுக்கு கூட்டிகிட்டே போக மாட்டாரு. என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாட்டியே வா. உண்மையும் உத்தமும் புத்தியும் உள்ள கன்னிகையே, எனக்காக ஆயத்தமாக இருந்தவர்களே, என்னோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசியுங்கள். என்னக்கா, யாரையுமே காணோம்? அவங்களும் நம்மள மாதிரி எண்ணெய் வாங்க போயிருப்பாங்க. பைத்தியமா, கதவு பூட்டி இருக்கு பாரு. மணவாளன் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு, நம்மளெல்லாம் விட்டுட்டே போயிட்டாரு. என்னது, விட்டுட்டு போயிட்டாரா? அதெல்லாம் முடியாது. என்ன எப்படி விட்டுட்டு போலாம்? ஏசப்பா ஏசப்பா, நான் உங்க ரீனா வந்திருக்கேன் ஏசப்பா. கதவை திறங்க ஏசப்பா. ஒரே ஒரு தடவை உங்களை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் ஏசப்பா. என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். ஏசப்பா, என்ன தெரியலையா? நான் தான் ரீனா. 10,000 ரூபாய்க்கு சாரி வாங்கி கட்டிட்டு மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்ன தெரியலையா ஏசப்பா? நீ விலையுயர்ந்த வஸ்திரத்தை விரும்பினாய், ஆனால் இரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் வஸ்திரத்தையும் இழந்து போனாய். என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஏசப்பா, என்னையாச்சும் தெரியுதாப்பா? ஏசப்பா, என்ன தெரியலையா? நான் தான் உங்க உத்தமி. நான் சர்ச்சுக்காக எவ்வளோ வேலை செஞ்சிருப்பேன், எவ்வளோ காணிக்க கொடுத்துருப்பேன். என்னையவே தெரியலையாப்பா? நீ அத்தனையும் உன் பெருமைக்காக மட்டுமே செய்தாய், என் நாம மகிமைக்காக எதையுமே செய்யல. நீ என்னை விட்டு அகன்று போ.
ஏசப்பா ஏசப்பா, நான் தான் உங்க பரிசுத்த ரேஷ்மா வந்திருக்கேன். ஏசப்பா கதவு திறங்க ஏசப்பா. பரிசுத்த ரேஷ்மா, உன் பேரில் இருந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் இல்லை. எல்லாரையும் பரியாசம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து போனாய். என்னை விட்டு அகன்று போ. எல்லாரையும் பரியாசம் பண்ணி பண்ணி கைவிடப்பட்டுட்டனோ, என்ன பண்ணுவனோ? இந்த சம்பவத்தில் வருகிற எண்ணெயுள்ள விளக்கு வேத வசனத்தின்படி வாழுகிற அபிஷேகமுள்ள ஆயத்தமுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. நீங்களும் இந்த மாதிரி உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கைவிடப்பட்டு போகாம இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு சத்திய ஒளி சபைக்கு வாங்க. உங்களை பெர்ஃபெக்ட் மனவாட்டியா மாத்திடுவாங்க.